தளபதி விஜய் அவர்களுடைய படங்களுக்கு எந்த அளவிற்கு மவுஸ் இருக்கோ, அதே அளவிற்கு அவருடைய படங்கள்ல வரும் பாடலுக்கு செம மவுஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது விஜய் சார் ஒரு சில தோல்வி படங்கள கொடுத்திருந்தாலுமே, அந்த படங்களுடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். காரணம் அந்த பாடல்கள்ல தளபதி விஜய் அவர்களுடைய நடனம், அதனை தாண்டி அந்த பாடல் எப்படியோ செம்மையாக அமைஞ்சிரும். இதனை தல அஜித் அவர்கள் கூட முந்தைய காலங்கள்ல ஒரு சில பேட்டிகள்ல வெளிப்படையாகவே தெரிவிச்சிருப்பாரு. விஜய் அவர்களுக்கு எப்படிதான் பாடல் அமைதோ தெரியல அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாகவுமே பேசியிருப்பார். இவர் மட்டுமல்ல, பல நடிகர்களுமே இதையே தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பாடல்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தான் ஒட்டுமொத்த சினிமா உலகமும் வெயிட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஆண்டு துவக்கத்துல இந்த படத்துடைய ரிலீஸ் வச்சிருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷலாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அறிவிப்பை மீண்டுமே படக்குழு உறுதி பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது மட்டுமல்லாமல் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் இன்று மாலை வெளியாகும் அப்படின்னு நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாச்சு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று இந்த பாடல் தற்போது வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றவர் தான். ரசிகர்கள் மட்டுமல்ல, பல செலிபிரிட்டிஸுமே இந்த பாடலுக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி கச்சேரி அப்படின்னு துவங்குற இந்த பாடல் பாத்தீங்கன்னா வெளியான கொஞ்ச நேரத்திலேயே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு பல பிரபலங்களுமே ரீல்ஸ் போட்டு சோஷியல் மீடியாக்கள்ல சம மாஸ் காட்டிட்டும் இருக்காங்க. அந்த வகையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா அவர்கள் இந்த பாடலுக்கு நடனமாடி உள்ளது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பலருமே அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.